ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் சிராஜுதீன் அவர்கள். தோழர், இப்ப பௌத்த மதம் எப்படி தோன்றியது? ஆரிய எதிர்ப்பில் தோன்றியது. புத்தருக்கு முன்பே ஒரு ஆரிய எதிர்ப்பு மரபு இருக்கு. அந்த மரபில் அவர் பிறந்தவர். அவர் திருமணம் செய்த கோழியர் மரபுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு, அவர் பேசிய மொழியே தமிழ் மொழி குடும்பம் தான், போன்ற பல்வேறு விஷயங்களை வரலாற்று ரீதியாக கடந்த முறை நீங்க சொன்னீங்க. இப்ப புத்த மதம் எப்படி பரவுச்சு? இந்த ஆரிய சனாதனம் இருக்கிற இடத்துல அது எப்படி பரவுச்சு, எப்படி வீழ்ந்துச்சு, அது என்னென்ன பகுதிகளில் வளர்ந்து சாம்ராஜ்யங்களாகி புத்த மதம் வீழ்ந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உன்னுடைய பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சொல்லும், புத்த மதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புத்த மதம் எப்போது உருவானதோ அப்பவே அதை அழிக்கிறதுக்கான வேலைகளும் ஆரம்பமாயிடுச்சு. புத்த மதம் மதம்ங்கிறது புத்தருக்கு அப்புறம் தானே அது உருவாகுது. மதமா பின்னாடி காட்டுறாங்க. ஆனா புத்தருடைய தத்துவங்கள், புத்தர் ஆன்மீகத்தை பத்தி பேசல. நம்ம ஏற்கனவே சொன்னோம், சாங்கியத்தை தான் அவர் பேசினார். சாங்கியம் அப்படிங்கிறது பொருள் முதல்வாதம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வட இந்தியாவில் சாங்கிய தத்துவம் இருந்துச்சு. அதை பிற்காலத்துல ஆன்மீகத்தோட கலந்தாங்க. அதுதான் புத்தர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றோம். கபிலருடைய தத்துவம் தான் சாங்கியம். அதே பேர்ல கபிலருங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருந்தார். ஏறக்குறைய அவர் எல்லாருக்கும் முன்னாடி. இவர் யாருன்னு சொன்னா திருவள்ளுவர் ஔவையார் கூட பிறந்தவரா அவரை சொல்றாங்க. கபிலர் அவருடைய இதுவும் ஏறக்குறைய இந்த ரெண்டு கபிலரும் ஒரே காலகட்டமா புத்தருக்கு முன்னாடியா? இது காலகட்டம் தெரியல. இது என்ன வரலாற்று காலம். இது நம்ம திருவள்ளுவர் எந்த காலமும் அந்த காலம் தான். திருவள்ளுவரே கலப்புரர் காலங்கிறாங்க. இல்ல இயேசுநாதருக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ரெண்டு விதமா அது கொஞ்சம் முற்படுத்தி சொல்றதும் உண்டு. இது சங்கம் மருவிய காலம் அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறது கலப்புரர் காலம். கிபி 2 கிபி 5, அதாவது 14 கீழ்கணக்கு இலக்கியங்கள். அதான் திருவள்ளுவர். அதுலதான் கபிலர்கள் வருது. இதுல நம்ம குறிப்பிடத்தக்க அது காலங்கள் மாறுபடுது. ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க, அதை அக்யூரேட்டா சொல்ல முடியல. அதே சமயத்துல அவருடைய கருத்துக்கள் இங்க இதுல சொல்றாரு. பார்ப்பனர்கள் நேரடியாக எதிர்க்கிற ஒரு தத்துவம் அதுல இருக்கு. ஏன்னா அந்த கபிலரும் அதை தான் சொன்னார், இந்த கபிலரும் அதான் சொல்றாரு. அதுக்காக நான் சொல்ல வராது. இதுல சொல்றாரு பாருங்க, பார்ப்பன மாந்தர்கள் பகர்வது கேள்மீன் இறந்தவராயுமையை இவ்விட இருத்தி பாவனை மந்திரம் பலபட உரைத்தே உமக்கவர் புத்திரர் ஊட்டின போது அடுப்பசியால் குலைந்து ஆங்கு அவர் மீண்டு கையேந்தி நிற்பது கண்டதார் புகழீர். இது என்ன சொல்றாரு? இறந்து போனவங்களுக்கு நீங்க திதிங்கிற பேர்ல படையெல்லாம் வச்சு நிறைய சாப்பாடுலாம் பண்றீங்க. இதெல்லாம் அவங்க இறந்து போனவங்களே சாப்பிட்றாங்களா அல்லது நீங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்கிறாரு. இப்ப இது நேரடியா பார்ப்பன மாந்தர்கள்னு கேட்கிறாரு, யாரும் கேட்கல. இப்ப அந்த ஆரியத்துக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது ஆரம்பத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த மனநிலையில தான் புத்தர் வர்றாரு. மகாவீரரும் அதுல தான் வர்றாரு. ஆனா புத்தர் அளவுக்கு மகாவீரர் வரல. ஏன் மகாவீரர் வரல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப புத்தர் நேரடியா அதை தாக்குதல் தொடுக்கிறாரு. அப்ப தாக்குதல் தொடுக்கும் போது புத்தரை நம்ம ஒண்ணு நீர்த்து போக செய்யணும், இல்லைன்னா தோற்கடிக்க செய்யணும். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல முதல்ல என்ன பண்றாங்க, அதை உள்புகுந்து அதை நீர்த்து போக செய்யறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப புத்தர் இறந்து போனதுக்கு பிறகு அஜாதசத்ருடைய காலகட்டம். பிம்பிசாரனுடைய மகன் அஜாதசத்ரு அதுதான் முதல் புத்த மாநாட்டை கூட்டுறாரு. அதுதான் சங்கம்னு பேர். அது சங்கமித்தல். சங்கம், சங்கம்ங்கிறது வார்த்தை தமிழ் கிடையாது, பாலி மொழி வார்த்தை. அதுதான் தமிழ்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. அதான் புத்த மாநாடு, முதல் மாநாடு அவர் தான் நடத்துறாரு. அஜாத சத்ரு அப்படிங்கிறவர். அஜாத சத்ருவை கீழ்ஜாதின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த காலகட்டங்கள்ல. புத்தருக்கு பிறகு சமகாலத்துல வாழக்கூடிய பிம்பிசாரர் சமகாலத்தவர். புத்தருக்கு சமகாலத்தவர். அவர் இறந்து கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிம்பிசாரர் வர்றாரு. பிம்பிசாரருக்கு பிறகு பிம்பிசாரர் புத்தரை நேரா சந்திக்கிறார். அவர் மன்னரா இருக்கார். அவருடைய மகன் தான் அஜாத சத்ரு. அப்ப இறந்து கொஞ்ச காலத்திலேயே இது மாதிரி அந்த மதத்தை மத ரீதியா அப்பதான் கொண்டு வர்றாங்க. அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும். புத்தர் இருந்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாம் தான் ஒருங்கிணைச்சு ஒரு சங்கமா உருவாக்குறது இவரு தான் பண்றாரு. அஜாதசத்ருடைய காலத்துல முதல் புத்த மாநாடு அப்படி நடக்குது, புத்த சங்கம் அல்லது புத்த மாநாடு. அதன் பிறகு தொடர்ச்சியா நடக்குது. இதுல 4வது புத்த மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. இது கிபி 72 நடக்குது. 1, 2, 3 வருது ஒவ்வொரு காலகட்டங்களையும். நம்ம இந்த பிரிவினை அப்படிங்கிறது எங்கிருந்து புகுத்துறாங்க, எங்கிருந்து அதை நீர்த்து புக செய்யறதுக்கான முயற்சிகள்ங்கிறது பாத்தீங்கன்னா 4வது புத்த மாநாடு. அதுல இருந்துதான் புத்தத்துக்கான அழிவு ஆரம்பிக்குது. இதை எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, இது 4வது புத்த மாநாட்டுடைய காலம்ங்கிறது ஏறக்குறைய குஷான பேரரசனுடைய ஆட்சி காலம், கனிஷ்கருடைய ஆட்சி காலம்.
கனிஷ்கர் வந்து மன்னரா இருக்காரு. அவரு புத்த மதத்துக்கு நிறைய வந்து உதவி செய்யறாரு. கனிஷ்கரை கொலை செய்யறதுக்கான முயற்சிகள்லாம் பார்ப்பனர்களால செய்யப்பட்டு அதுல தப்பிச்சிடுறாரு. அது ஒரு கதை தனியா இருக்கு. ஏன்னா அவர் புத்த மதத்துக்கு ஆதரவா இருந்தார் அப்படிங்கிறதுனால அவரே கொலை செய்யறதுக்கான அந்த ஒரு மாநாட்டு பந்தல் இருக்கு. அதுல வந்து தீ வைக்கிறாங்க, இப்படியெல்லாம் வந்து இருக்குது. ஆனா அவருடைய காலத்துல புத்த மாநாடு நடத்தணும்ட்டு அவர் முடிவு பண்றாரு. ஏற்கனவே 3 மாநாடுகள் நடந்துச்சு. அந்த 3 மாநாட்டிலையும் ஒன்னொன்னா வந்து ஒரு சீர்திருத்தங்கள் அதான் அந்த கொள்கைகளை வகுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து புத்தகமாக்குறது, அதை வந்து வெளியில வந்து பரப்புறது, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் புத்தருடைய கொள்கைகளை கொண்டு போறது. அது வரைக்கும் மதமா கிடையாது, கொள்கைகளை கொண்டு போறாங்க. அவர் இறந்துட்டாரு, அவர் சொன்ன கொள்கைகளை தொடர்ந்து அதை செய்யணும், அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய சீடர்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4வது புத்த மாநாடு கிபி 72ல வந்து காஷ்மீர்ல உள்ள குண்டல்வனம் அப்படிங்கிற பகுதியில் நடக்குது. இப்ப காஷ்மீருங்கிறது வந்து குஷான அரசனுடைய ஒரு பகுதி. புருஷபுரம்னு சொல்லுவாங்க. பெஷாவர்னு நீங்க சொல்றோம் இல்லையா பாகிஸ்தான், அதுதான் கனிஷ்கருடைய தலைநகரமா இருக்கும். புருஷபுரம்ங்கிறது பழைய பேரு, அதான் பெஷாவர். இப்ப பாகிஸ்தான் தான், பாகிஸ்தான்ல இருக்கு. இப்ப அந்த பாகிஸ்தான், அந்த காஷ்மீர் இதெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரே ஏரியா தான். அதனாலதான் இப்ப இன்னைக்கும் பிரச்சனை நடந்துட்டு. கனிஷ்கர் ஏரியா காஷ்மீர் தான், காஷ்மீர் பாகிஸ்தான். காஷ்மீர்ல இந்த மாநாடு நடக்கிறது குண்டல்வனம்ங்கிற பகுதி காஷ்மீர்ல நடக்குது. புருஷபுரம் இந்த பகுதியில இதெல்லாம் இந்தியாவை சேர்ந்த எல்லாம் ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு குஷானருடைய ஆட்சியில. அது கனிஷ்கர். இந்த 4வது புத்த மாநாடு நடக்கும் போது அதுல வந்து அசோகோஷர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அசோகோஷர் யாருன்னு சொன்னா அதாவது இவருடைய அவையில மிக முக்கியமான ஒரு கவிஞரா அவரை வச்சுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பிராமணர். பௌத்த மதத்துக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க. இல்ல அதான் அப்பதான் ஒரு உள்ளார வர்றாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வசுமித்திரர்னு ஒரு புத்த ஞானி இருக்கார். அவர் தான் அந்த மாநாடு நடத்துறதுக்கு மாநாட்டினுடைய தலைவர். இவரு அசோகோஷர் வந்து அரண்மனையில வந்து கவிஞரா இருக்கிறதுனால, வடமொழி கவிஞர் அவர் கவிஞரா இருக்கிறதுனால இவரை வந்து அவருக்கு துணையா வந்து உதவி, அந்த மாநாட்டுக்கு உதவியா அவரை போடுறாரு. அவருடைய மாநாட்டுக்கு தொடர்ந்து அதனுடைய கண்டினியூல வருது. அதாவது அசோகோஷருடைய பிந்தைய காலம் தான் இவருன்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப இந்த அசோகோஷர் தான் வந்து இந்த மகாயான புத்த மதம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்காரு. இவர் ஒரு பிராமணர், ஒரு கவிஞர். கனிஷ்கருடைய அவையில வந்து கவிஞரா இருந்தவர். ஆரம்ப காலத்துல வந்து இந்து மதத்துல இருந்து, அதாவது ஆரிய கொள்கையில இருந்து பௌத்தத்தை ஏத்துக்கிட்டவர். இவர் தான் வந்து அதுக்கு ஆரம்ப புள்ளி. மகாயானம்ங்கிறது ஒரு சின்ன பிரிவா தான் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு பெரிய கொள்கை எல்லாம் கிடையாது. இவங்க சொல்றாங்க நம்ம பிரிவு தனி பிரிவு, ஒரே கொள்கையை ஏத்துக்கிட்டு 2 பிரிவா தான் ஆரம்பத்துல வருது. ஆனா கொள்கைகளை வகுக்கிறது வந்து இவரு தான் வந்து முதன்மையா இருக்காரு, அசோகோஷர். அசோகோஷருக்கு பிறகு அதை முழுமைப்படுத்தியது, மகாயான பிரிவுங்கிறத முழுமைப்படுத்தியது வந்து நாகார்ஜுனர். நாகார்ஜுனருங்கிறது வந்து ஆந்திர பகுதியை சேர்ந்தவர். நாகார்ஜுன குண்டா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, அவருடைய பெயராலே இருக்கு. அவர் மகாயின பௌத்தம். அதான் அந்த பௌத்தம் தான் ஆரம்பத்துல அது பேரளவுல வருது. அதுக்கப்புறம் அதுக்கான கொள்கைகளை வந்து அஜாத சத்ரு வரையும் பௌத்தம் சரியா இருந்தது, சரியா இருக்கு. அதற்கு பிறகு இவங்க உள்ள புகுந்து அதை மகாயானம்னு பிரிக்கிறாங்க. பிரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அசோகோஷர். அசோகோஷர் வந்து ஒரு பேரை உருவாக்கி அதை அப்படியே இது பண்றாரு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனர். இப்ப பாத்தீங்கன்னா மகாயான புத்த மதம் எப்ப உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய இவருடைய காலத்துலதான் போடுவாங்க. யாரு 150வது வருஷம் கிபி 150ல நாகார்ஜுனரை தான் காட்டுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அது வந்துடுச்சு, 4வது புத்த மாநாட்டிலே வந்துடுச்சு. ஆனா அதை வந்து இவங்க அந்த இதுக்கு கொண்டு வந்த ஒரு நிலையான ஒரு இது வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தது வந்து நாகார்ஜுனர் தான். நாகார்ஜுனர் வந்து புத்த தத்துவங்களை வடமொழியில் எழுதுறாரு. சாமானிய மொழி மக்கள் அன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கின்ற சாமானிய மக்கள் பேசக்கூடிய பாலி மொழியில இருந்த இலக்கியங்களை இவர் என்ன பண்றாருன்னா, இவர் இது என்ன காலகட்டம், கிபி 1-2 வருமா? ஆமா, 150வது வருஷம் கிபி 150. பௌத்தம் அழிய தொடங்கி அழிக்கின்ற முயற்சி நடைபெறுது. அப்பதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பேரளவுல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரெக்கார்டடா வந்து அதுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்தை அதுக்குள்ளாரே கொண்டு வர்றது அப்பதான். மகாயான புத்த மதம்ங்கிறத புத்தத்தை வந்து உள்புகுந்து ஜாதக கதைகள்லாம் அப்பதான், ஜாதக கதைகள் அதெல்லாம் பிராமின்ஸ் உருவாக்குறதா. மகாயானத்துலதான் அது வருது. மகாயானம் அப்படிங்கிற ஒரு பிரிவு, அதாவது யானம்னா பாதைன்னு அர்த்தம். யானம்னா பாதைன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு என்ன கதை சொல்றாங்க, புத்தர் இறந்த பிறகு 500 வருஷங்கள் நாகலோகத்துல வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து இருந்து அதை வந்து காப்பாத்தி எடுத்துட்டு வந்தவர் நாகார்ஜுனர்னு ஒரு கதை கட்டுறாங்க. புத்தர் இறந்து போயிட்டாரு, அதன் பிறகு 500 வருஷம் வரைக்கும் அவருடைய கருத்துக்கள், அவருடைய சிந்தனைகள்லாம் நாகலோகத்துல இருந்துச்சு. அங்கிருந்து அந்த நாகலோகத்துல இருந்து அந்த கருத்துக்கள், அந்த சிந்தனைகள், அந்த இது எல்லாத்தையும் கோட்பாடெல்லாம் வெளியில கொண்டு வந்து மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக வந்தவர் தான் நாகார்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது உங்களுடைய அந்த கற்பனை கதைகள்லாம். இதுதான் மகாயானம்.
ஹீனயானம் அப்படின்னு ஒரு பிரிவு வந்து இவங்க வந்து ஹீனயானம் உருவாகல, ஏற்கனவே இருந்தது வந்து ஹீனயானம்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஹீனம்னா அசல் பௌத்தம் ஹீனயானம், ஹீனயானம், மருவிய பௌத்தம் மகாயானம், மகாயானம் திருச்சி விடுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஹீனயானம்ங்கிறத வந்து அதுல உண்மையான பௌத்தர்கள் ஹீனயானங்கிறத எங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தேரவாதம்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து இலங்கையில இருக்கிற தேரவாத பிரிவுங்கிறது தான் மகாயானம் தான். இல்ல தேரவாதங்கிறதா ஹீனயானம். உண்மையான இது அது இருக்கா இன்னும் உலகத்துல? இருக்கு. இப்ப இருக்கிறது நிறைய நாடுகள். இலங்கையில மகாயானம் தான், ஹீனயானமும் இருக்கு, மகாயானமும் இருக்கு. தேரவாதம் அப்படிங்கிற பிரிவு தான் ஒரிஜினல், அதை தான் ஹீனயானம் சொல்றது. மகாயானம்ங்கிறது வந்து இவங்க கொண்டு வந்தது. இந்த மகாயானத்துல இருந்து தான் பிற்காலத்துல வந்து வஜ்ரயானம்னு ஒண்ணு வருது. இந்த வஜ்ரயானம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து மாய மந்திரங்கள்லாம் செய்யறது, அது ஒரு பிரிவு பௌத்தத்திலேயே. ஜாதகம், நம்பிக்கை, அதுதான். ஜென் புத்த மதங்கிறதும் அதுல இருந்து வந்ததுதான். ஓகே 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 ஓகே. தியானம் பண்றது இதெல்லாம் வந்து அசல் பௌத்தத்துல அதெல்லாம் கிடையாது, தியானம்லாம் கிடையாது. தேரவாதத்துல அது கிடையாது. மகாயானத்தினுடைய பிரிவுகள் தான் இதெல்லாம். வஜ்ரயானம்ங்கிறது, ஜென் புத்த மதம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதனுடைய பிரிவுகள் தான். இந்த மகாயானத்தை வந்து பரப்புறதுக்காக தான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதனுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா அதை உருவாக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களால உருவாக்கப்பட்டதான் நாலந்தா பல்கலைக்கழகம், குப்த மன்னர்களால. இப்ப குப்தர்களுடைய காலம் தான் பொற்காலம்னு சொல்றாங்க. அவங்க ஏன் பௌத்த மதத்துக்கு இந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நோக்கம் பௌத்த மதத்தை அழிப்பது. அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நாலந்தா பல்கலைக்கழகம். அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல உட்காந்துதான் எல்லாத்தையும் தொகுத்து புத்தருடைய கதைகள், அந்த கதைகள்னு சொல்லிட்டு புத்தருடைய கதைகள் ஏற்கனவே இருக்கு. இவங்க வந்து இவரே வந்து நாகலோகம் 500 வருஷங்கிற கதையெல்லாம் வந்து இப்படி கொண்டு வந்து இப்படிதான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசா கொண்டு வந்து மக்கள் மத்தியில வந்து பூத்திட்டாங்க. இப்படி பூத்திய போது ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்க போது இன்னொரு பக்கம் அரசுகள் மாறுது. சிசுநாக வம்சம் வருது, நந்த வம்சம் வருது. நந்தர்கள் வந்து பௌத்தத்துக்கு நேரடியே நாகார்ஜுனாக்கு பிறகு யாரு நாகார்ஜுனா காலகட்டத்தில் இல்ல அந்த கால அதுக்கு முன்னாடி அது வேற. அதுல வந்து வருது அரசுகள் வந்து தனியா. இது இந்த இது வேற, இது வந்து மத ரீதியா அப்படி கொண்டு வர்றாங்க. அரசுகள் ரீதியா சில விஷயங்கள் நடக்குது. அப்படி வரும்போது வந்து நந்த வம்சம் இருக்கு. இந்த நந்த வம்சம் வந்து அவங்கதான் வந்து பௌத்தத்தை முழுமையா ஏத்துக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் மௌரியர்கள் வர்றாங்க. மௌரியர்கள் யாருன்னு சொன்னா சந்திரகுப்த மௌரியர். ஆரம்பத்துல அவங்க வந்து ஒத்துக்கல, அதுக்கப்புறம் வந்து அசோகருடைய காலத்துக்கு பிறகு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப பௌத்தத்தை வந்து மன்னர்கள் ஏத்துக்கிட்டதுனால, மன்னர்கள் பௌத்தத்தை ஏத்துக்கிட்டதுனால வந்து பௌத்தம் செல்வாக்குள்ள ஒரு மதமா அசோகருடைய காலத்துலதான் வந்து இலங்கைக்கு போகுது. தன்னுடைய மகன் மகேந்திரனை தான் அனுப்புறாரு இலங்கைக்கு, மஹிந்தன். அந்த மஹிந்தன்கிற பேர் இன்னமும் வந்து இலங்கையில பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்தன்கிறது வந்து அசோகனுடைய மகன். ஓகே ஓகே. இப்ப எப்ப அசோகன் வந்து அதை கொண்டு வர்றாருன்னு சொன்னா, அவர் எப்ப இஸ்லாத்தை இது எப்ப வந்து பௌத்தத்தை ஏத்துக்கிறாருன்னு சொன்னா இதுலதான் வந்து கலிங்க போர். கலிங்கம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு வன்முறையை பார்த்து மனம் மாறிட்டாரு. இல்ல அந்த கதை கிடையாது, கதை கிடையாது. உண்மையிலேயே ஒரு சின்ன வயசுல இருந்து அதை பாக்குறாரு, அதை வந்து ஏத்துக்கணுங்கிற மனநிலையில இருக்கிறாரு. இதுக்கு பிறகு அவர் ஏத்துக்கிட்டதுனால வந்து அதுக்கு முன்னாடியே அவர் பௌத்த சங்கத்துக்கு போய் கலந்துக்கிறாரு. பௌத்தம் தான் அவர் மனசை மாத்துச்சு. பௌத்தம் போர் காட்சிகள் இல்லையா? போர் காட்சி கிடையாது. அப்ப அது உண்மை இல்லையா? இல்ல அது நடந்து அதுக்கு பிறகு நடந்ததுனால இதோட அவங்க இணைச்சுக்கிட்டாங்க. கலிங்கத்துக்கு போறாரு. கலிங்க போருக்கு பிறகு வந்து அவர் வந்து பௌத்தர் ஆகுறாரு. கலிங்கம் வந்து ஏற்கனவே கலிங்கம்ங்கிறது ஒரிசா. இப்ப இருக்கிற ஒரிசா தான் கலிங்கம். இந்த ஒரிசாவுல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இலங்கைக்கு போயிருக்காங்க ஏற்கனவே. ஆமா, அதான் சிங்களம்னு ஆச்சு சொல்லுவாங்களே. இங்க உள்ள ஏலம்ங்கிற பழங்குடியும் அங்க உள்ள அந்த பிரிவும் சேர்ந்தா சிங்கள மொழியை பேசும்போது கூட அது வந்து ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. ஆரிய மொழி குடும்பம் தான் சொல்லுவாங்க. இப்ப இலங்கையில இருந்து அங்க போய் இருக்கிறதுனால இவர் வந்து அந்த நாட்டை வந்து வென்று வந்து இவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டுன்னா அதுக்கு ஒரு தனி மாகாணம் அதை ஆக்கிறாரு. அப்படி ஆக்கினது பிறகு இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய மக்கள்லாம் அங்க இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கும் அவங்க போய் சேர்க்கணும். வந்து இவர் வந்து பௌத்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதே பௌத்தத்தை அந்த மக்களும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இலங்கைக்கு பௌத்தம் போகுது அசோகர் மூலமா. ஒரிசா மக்கள் நிறைய போயிருக்காங்க. ஆமா, ஒரிசா மக்கள் தான். அவங்கதான் சிங்களவர்கள். ஒரிசா பீப்புள் தான். ஒரிசா பீப்புள் தான் அங்க போறாங்க. அந்த கடற்கரை ஓரத்துல இருந்ததுனால அது ஏற்கனவே அங்க இருந்தது ஆரியன் ட்ரைப்ஸா? ஆரியன் தான் இல்ல, இவங்க தான் ஒரிசாவுல உள்ளவங்க தான் ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்ப ஒரிசாவுல உள்ள அவங்களுடைய உறவினர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. இப்ப இருக்கிறதுனால இந்த மண்ணு வந்து பௌத்தத்துக்கு மாறினதுக்கு பிறகு இவங்களுடைய உறவினர்களுக்கு அது போய் சேரணுங்கிறதுக்காக தான். ஆனா ஆரியன் ரேஸ் எப்போ வருது சிங்களத்துல? எங்க ஆரியன் ரேஸ் இல்ல, சிங்களம். இவங்க ஆரியன் ரேஸ் அப்படிங்கிறது அவங்க பேசக்கூடிய மொழி வந்து ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுனால அவங்க ஆரியர்களாக இருக்கு. ஒரிசா மொழி. ஆமா. ஏன்னா ஒரு முறை இந்திரா காந்தியை பார்த்து பண்டார நாயக்கர் சொன்னாரு, உங்க மூக்கும் எங்க மூக்கும் ஒரே மாதிரி இருக்கு, நம்மளாம் ஒரே ரேஸ்
அப்படின்னு பேசுனது. அதுதான் அந்த மொழி குடும்பம். இதை வந்து இனத்தை வச்சு சொல்றது கிடையாது. இதாவது இந்த தமிழை பேசக்கூடியவர்கள்லாம் தமிழர்கள்னு சொல்ற மாதிரி ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஆரியர்களாக தானே இருக்க முடியும். அந்த வகையில தான் வந்து சிங்கள மொழிங்கிறது ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி. ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்கனால இங்க இருந்து போனதுனால இது வந்து ஆரிய கலப்புல உருவானது தானே. வட இந்தியா முழுவதுமே ஆரிய கலப்பு, பியூர் ஆரியர்கள்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து ஆரியர்கள் பிராமணர்கள் மட்டும் இருப்பாங்க. வட இந்தியாவுல வந்து சத்திரியர்கள், வைசியர்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்ப பிராமணர்களை வந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புரோகிதர்கள், புரோஹித்ங்கிற பேரை வச்சுக்குவாங்க, சர்மாங்கிற பேரை வச்சுக்குவாங்க, பாண்டே, இதெல்லாம் வந்து பிராமணர்கள் வச்சுக்கிறது. இப்ப சத்திரியர்கள் வந்து வர்மாங்கிற பேரை வச்சுக்குவாங்க. இப்ப வைசியர்கள் வந்து குப்தா, தத்தா, இதெல்லாம் வணிக பெயர்கள் இவங்க வச்சுப்பாங்க. இது வந்து வட இந்தியாவில மட்டும்தான் இருக்கும். ஆனா ஆரியர்கள் இங்கிருந்து தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது வெறும் பிராமணர்கள் மட்டும்தான் வந்தாங்க, சத்திரியர்கள் யாரும் வரல, வேற எந்த கேஸ்டும் வரல. அதனாலதான் அந்த பேர்லாம் இங்க கிடையாது. இப்பதான் வந்து அந்த பேரெல்லாம் வந்து இவங்க வச்சுக்கிறாங்க, என்ன காரணம் தெரியாமலே வச்சுக்கிறாங்க. சத்திரியர்கள்னு சொல்லிக்கிறதெல்லாம் வந்து 10ஆம் நூற்றாண்டு பிறகு நம்ம தமிழ்நாடு அரசியல் அதை வந்து வரலாறு பேசும்போது சொல்லுவோம். ஆக இப்படிதான் வந்து போகுது. இதுக்கு பிறகு வந்து ஒரு காலகட்டங்கள்ல வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா வந்து மன்னர்கள் வந்து அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் மாதிரியான மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாம் வந்து இந்த மதத்துக்கு வந்து பௌத்தத்துக்கு அது மதமா மாறினதுக்கு பிறகும் கூட அதுக்கு ஆதரவு கொடுத்ததுனால அதனுடைய செல்வாக்கு அதிகமாயிட்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பிராமணர்கள் அதையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. அசோகனுடைய ஆட்சி காலத்து முடிஞ்சு கடைசி மௌரிய வம்சத்தினுடைய மன்னன் அசோகருக்கு ஒரே பையன் தானா? மஹிந்தா மட்டும்தான். ஆமா, இலங்கை போயிட்டார், வேற யாரும் இல்ல. அவங்களுடைய தொடர்ந்து அது வருது. அந்த வம்சத்துல கடைசி வந்து கடைசி மன்னன் வந்து ஒருத்தன் வர்றான். அவனுடைய படைத்தளபதியா இருக்கிறவன் ஒரு பிராமணன். படைத்தளபதியா இருக்கிறவன் வந்து ஒரு பிராமணன். கடைசி மன்னன் பிரகத்ரன் அப்படிங்கிறவன, பிரகத்ரன் மௌரிய வம்சத்தினுடைய கடைசி மன்னன். அசோகருக்கு பிறகு ரொம்ப காலம் கழிச்சு, அதுக்கப்புறம் அந்த அந்த படை எடுக்கிறது, சண்டை போறதெல்லாம் விட்டதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து வீழ்ச்சி அடையுது. சண்டை போறதுலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அறக்கருத்துக்களை மட்டுமே சொல்லணும், எங்க பார்த்தாலும் சாப்பாடு போடணும், வந்து புத்தருடைய கொள்கையில பரப்பணுங்கிறத வந்து முழு மூச்சா எடுத்துக்கிட்டதுனால வந்து நிர்வாகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பயம் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் அந்த பெரிய பேரரசுங்கிறத அந்தந்த பகுதியில் உள்ள அரசுகள்லாம் அவங்க இது பண்றாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு வருது. அப்பதான் பிரகத்ரன் அப்படிங்கிற வந்து கடைசி ஆட்சி காலம். அந்த கடைசி ஆட்சி காலத்துல பிரகத்ரன் இருக்கும் போதுதான் வந்து ஒரு பிராமணன் வந்து அவனுடைய படைத்தளபதியா இருந்தவன் சாதாரணமா படையை பார்வையிட்டு வரும்போதே வெட்டி கொள்ளுறான். படையை பார்வையிட கூப்பிட்டு போறான், மன்னனை கொண்டுறான். சுங்க வம்சத்தை சேர்ந்த அந்த சுங்க வம்சம் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்ப்பனர்கள் மன்னரையே கொலை செஞ்சாங்க. தளபதியா இருந்த வந்து பிரகத்ரன் வந்து புஷ்யமித்ர சுங்கன் கொண்டவன். அதுல இருந்து தான் சுங்க வம்சம் ஆரம்பிக்குது. இப்ப சுங்க வம்சம் ஆரம்பிச்சோன்னா திரும்ப என்ன பண்றாங்க, பார்ப்பன ஆதிக்கம் அதிகமா வருது. இவர் வந்து உலகம் முழுவதும் பரப்பணும்னு நினைச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நேரடியாவே வந்து பௌத்தர்களை வெட்டி கொள்றாங்க, அஸ்வமேத யாகம் செய்யறாங்க. எதெல்லாம் புத்தர் எதிர்த்தாரோ அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 500 வருஷம் யாகத்தை நிப்பாட்டி வச்சிருப்பாரு புத்தருடைய. இதுக்கு பிறகு வந்து திரும்பவும் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து திரும்ப வந்து புஷ்யமித்ர சுங்கனுக்கு பிறகும் வந்து ஆட்சி அதிகாரம் மாறுது. அதன் பிறகும் வரும்போது அரசியல்ல அதை 7ஆம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க, இன்னும் மன்னர்களை நம்பி வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பிராமணர்கள் அது வரையிலும் வந்து புரோகிதம் மட்டும்தான் பண்ணுவாங்க. 2 விஷயத்த மாத்துறாங்க. 2 விஷயத்த என்ன விஷயம்னா, பிராமணர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நேரடியா வரலாம். அது வரைக்கும் அவங்க வர்றது சுங்கமித்திரன் காலத்துக்கு பிறகு. ஆமா, புஷ்யமித்ர சுங்கரன் அசோகருடைய கடைசி அந்த வம்சத்தினுடைய கடைசி மன்னரை கொன்னதுக்கு பிறகு புஷ்யமித்ர சுங்கன் வந்து 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவர் பிராமணர்னு சொல்றாங்க, ஆனா அவர் ஆரியன்கிறதுனால பிராமணன் சொல்றாங்க. சில பேர் அவர் வந்து பிராமணர் கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, அவர் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் அவர் வந்து அஸ்வமேத யாகம்லாம் செஞ்சிருக்காரு. முழுமையா பிராமண வந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒருத்தர் தான் புஷ்யமித்ர சுங்கன், அதான் சுங்க வம்சம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஒரு புதிய ஒரு இனத்தையே உருவாக்குறாங்க, ரஜபுத்திர இனத்தையே, சத்திரிய இனத்தை உருவாக்குறாங்க. அதுக்குதான் ரஜபுத்திரர்கள். இவங்க யாருன்னு சொன்னா ஹூணர்கள் அப்படிங்கிற இனம்.
கூணர்கள், யுயட்சிகள், சித்தியர்கள் அப்படின்ட்டு பல்வேறு இனங்கள் வந்து அவங்க எங்க எந்த பகுதியில இருக்கிறாங்க? அதெல்லாம் பல சின்ன சின்ன கூட்டமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியாவை சுத்தி இந்தியா உள்ளாரையும் இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு வெளியிலயும் சரி, இருக்கிறாங்க. அவர்களை சேர்த்துக்கிறாங்க அவங்க ஆரியர்கள். அவங்களெல்லாம் கொண்டு வந்து புதுசா ஒரு இனத்தை உருவாக்குறாங்க. அதுதான் நீங்க தான் ராஜபுத்திரர்கள், ஆமா, வீரர்கள், புதுசா ஒரு இனத்தையே உருவாக்குறாங்க, சத்திரியர்கள் மாதிரி. சத்திரிய இனத்தை. இவங்களுக்கு போர் தொழில் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஏற்கனவே இருக்கிறவங்க தான் அவங்களை நம்ப முடியல, அடிக்கடி மாறிடுறாங்க, அவங்களால பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து. ஏற்கனவே இருக்கிற சத்திரியர்கள் ஆன்டி பிராமினா மாறிடுறாங்க. ஆமா, அதனால புது சத்திரியர்களை புதுசா உருவாக்குறாங்க. அவங்கதான் வந்து ரஜபுத்திரர்கள். அக்னிகுல சத்திரியர்கள்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அவங்கள வந்து அக்னி முன்னாடி உட்கார வச்சு மந்திரங்கள் ஓதி அவங்கள வந்து சத்திரியர்களா மாத்துறாங்க. அவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க, வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அவதான் சொல்றாங்க கூணர்கள், பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். அவங்கள பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அந்நிய இனத்தை சேர்ந்தவர்கள். கூணர்கள்லாம் வந்து ஜெர்மானிய இனம்னு சொல்றாங்க. கூணர்கள், யுயட்சிகள், சித்தியர்கள் அப்படின்ட்டு பல்வேறு இனக்குழுக்கள். அது வந்து ஒரு ஜாதி கிடையாது, பல்வேறு ஜாதி. இன்னும் வட இந்தியாவில் அப்படியே மெயின்டைன் ஆகிறாங்க. அவங்கதான் இன்னைக்கு இருக்கிற பாமரர்கள், சோழங்கி அப்படிங்கிற கேஸ் எல்லாம் நிறைய கேஸ் இருக்கு. இல்ல, ரஜபுத்திரர்கள் அவங்கதான். இப்ப ரஜபுத்திரர்கள் சொல்றவங்க அவங்கதான். அது அக்பர் காலத்துல இது பண்ணவங்களும் அவங்கதான். அவங்களுடைய வாரிசு. அதான் 7ஆம் நூற்றாண்டுலதான் அந்த இனமே உருவாகுது. பிராமணர்களால 7ஆம் நூற்றாண்டுல பிராமண நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து ரஜபுத்திரர்கள். பௌத்தர்களை வேட்டையாடுவதற்கான, பௌத்தர்களை கொள்றது அடியாள் மாதிரி அடிச்சு நுறுக்கு அப்படிங்க. ஏன்னா இப்ப இவங்க நேரடியா சண்டை போறதை விட சண்டை போறதுக்கு ஒரு கூட்டம் தயார் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒன் தர்மம், சத்திரிய தர்மம், பௌத்தனை அழிப்பது அப்படின்னு. அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் இது வரைக்கும் ரஜபுத்திரர்கள்ங்கிற பேரோட இருக்கிறாங்க. அதுதான் அக்னிகுல சத்திரியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரஜபுத்திரர்கள் தனி ஜாதி கிடையாது, அதுல நிறைய சாதிகள் இருக்கு உள்ளார. சோழங்கி அப்படிங்கிறது, பர்மரா, பராடு அப்படின்ட்டு நிறைய வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும், வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரஜபுத்திரர்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நிறைய வரும். ஆனா எல்லாருமே வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பிறகு, 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருந்து வந்து பழங்குடி இனக்குழுக்கெல்லாம் தனித்தனியா இருந்தவங்க. அப்படி இணைச்சு ஒரு இதை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிதான் முழுமையா வந்து பௌத்தம் இங்க வந்து தொடை தெரியப்பட்டதுக்கு ரஜபுத்திரர்களும் மிக முக்கியமான காரணம். ஓகே ஓகே ஓகே. போய் கொலை செஞ்சிடுறது, அடிச்சிடுறது, எதுவெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா வழியிலையும் உங்களுக்கு. அந்த புசிய சுங்கமுத்திரன் காலத்தோட மௌரிய வம்சம் முடிஞ்சு. மௌரிய வம்சம் பௌத்த தாக்கத்துல இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை அடிச்சு சுங்கமுத்திரன் அடிச்சு. அதுக்கப்புறம் அரச வம்சமா அது இல்ல, அரசு. அதுக்கப்புறம் குப்த பேரரசா மாறுது. அதுக்கு பிறகுதான் இது தனி பேரரசு இருந்தாலும் அதுக்காக அதனுடைய அழிவுங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு, முழுமையா அழிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் சுத்தமா அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா சுங்கவம்சம். சுங்கவம்சத்துல இருந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஜபுத்திரர்கள். இதெல்லாம் வந்து நேரடியா அவங்களுடைய ஒரே டார்கெட்டு பௌத்தர்கள் அழிக்கிறது. சுங்க வம்சத்தை அவங்க வந்து தயார் பண்ணது வந்து புஷ்யமித்திர சுங்கனை தயார்படுத்தினாங்க. அது சும்மா அவனா போய் அவன் இஷ்டத்துக்கு கொலை பண்ணல, அவனை தயார்படுத்தி இவனை வந்து நீ மர்டர் பண்ணிட்டு அந்த வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக வந்து தயார்படுத்தப்பட்டு உள்ளார அனுப்பப்பட்ட ஆள் தான் அவன். புரியுது. அதே நோக்கத்துக்காக தான் இந்த ரஜபுத்திரர்களையும் உருவாக்குறாங்க. சேம் வைஸ் மகாயினத்தையும் பரப்புறாங்க. அவங்க மகாயானத்தையும் பரப்பிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படி போனாலும் பாத்துக்கும், இப்படி போனாலும் பாத்துக்கும். நேரடியாவும் தாக்குதல் நடத்துவோம், உள்ளாரையும் புகுந்து தாக்குதல் நடத்துவோம். இப்ப வந்து ஏன் இது இந்த நிலைமை உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, இந்த புத்த மதம் வந்து இந்தியாவை தாண்டி வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. இப்ப அதே காலகட்டங்கள்ல யுவான் சுவாங் மாதிரியான ஆட்கள்லாம் இங்க வர்றாங்க. பௌத்தம் இங்க இருந்து தான் உருவானுச்சு. இப்ப சீனாவுக்கு போயிடுச்சு, மற்ற நாடுகள் இலங்கைக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்ப அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக ஒரே காலகட்டங்கள்ல ரெண்டையும் செய்யணும். ஒண்ணு அந்த இருக்கிறத உள்ள வந்து அதை வந்து நீர்த்து போய் செய்யணும். ரெண்டாவது இருக்கிறவங்கள சுத்தமா அழிச்சிடணும். இந்த 2 வேலைகள் நடக்குது. இதுல இன்னொரு வரலாற்று உண்மை இருக்கு, அதை யாரும் பேசுறதே கிடையாது. பௌத்தத்தை விடாப்பிடியா ஒரு கூட்டம் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு இந்தியாவில. கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. வட இந்தியா முழுவதும். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா புத்தருடைய சிலை இன்னமும் இருக்கு. கடக்கு வயல்ல கடக்கு ஒரு சிலை கடைச்சு திருப்பி போட்டு என்னன்னு போட்டு அப்புறம் நிமித்தி வச்சு பார்த்தா அது புத்தர் சிலையா இருக்கு. அது விடாப்பிடியா பிடிச்ச ஒரு கூட்டம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர். அவங்க ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனாங்க, இவங்க ஏன் வந்து இறந்த மாடுகளை சாப்பிட்றாங்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே ஒரு முறை சொன்னீங்க. ஆமா, அது ஏன்னா அவங்க விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டாங்க.
இப்ப அவங்கள ஒரு ஆரியத்துக்கு எதிராகவே அவங்க கலாச்சாரம் இருந்தது. இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிராகவே அவங்க கலாச்சாரம். ஆமா, 1919 வந்து தாழ்த்தப்பட்டவர்களை தனியா கணக்கெடுக்கும் போது அவங்க அதுல சொல்ற காரணமே வந்து அவங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொன்னா, பார்ப்பனர்களால் புரோகிதம் செய்யப்படாதவர்கள். பார்ப்பனர்கள் அவங்களுக்கு புரோகிதம் செய்ய மாட்டாங்க, இவங்க பார்ப்பனர்களை ஒத்துக்க மாட்டாங்க. அது தகுதியாவே எடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அடையாளமே. அடையாளமே பார்ப்பன எதிர்ப்புங்கிறது தான் ஆதி திராவிடர்களுடைய அடையாளமே. இவங்க அதாவது நிறைய ஊர்கள்ல பார்ப்பன எதுக்க பார்த்தாலே அபசகுணம்னு சொல்லி அவங்க ஒதுக்கிடுவாங்க. அப்படி சில பழமொழிகள்லாம் இப்பவும் இருக்கு. இப்பதான் அதை வந்து மாத்தி வேற மாதிரியே வந்து உள்ளார புகுந்து இப்ப மாத்துறானுங்க. பார்ப்பானுக்கு அது ஆதி திராவிடர்கள்ட்ட மட்டும் இல்ல, நிறைய சமுதாய மக்கள் இயல்பாகவே ஆரிய எதிர்ப்பு வரலாறுங்கிறது நிறைய சமுதாயங்களுக்கு இருக்கு. இப்ப இவங்க பிரமலைக்கல்லர்கள் வந்து முருகனை வணங்க மாட்டாங்கன்னு ஒண்ணு சொல்லுவாங்க மதுரை பக்கத்துல. என்னன்னு கேட்டா அது ஏதோ ஒரு ஆரிய கடவுளை எதிர்த்த வரலாறு. அவங்களுக்கு இந்த விருமாண்டி கோவில் விருமாயில அது ஒரு வரலாறு. ஆனா இப்ப அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு பேசுவது எல்லாருமே இந்துத்துவத்துக்குள்ள உள்ளார வந்துட்டாங்க. ஆனா அவங்க அதோட முத்தரையர்னு ஒரு சமுதாயம், வளையர், தஞ்சாவூர் அந்த பகுதியில இருப்பாங்க. முத்தரையர் அவங்க வந்து ஆரிய எதிர்ப்பு. தஞ்சாவூரே அவங்களுடைய தலைநகரம் தான். ஆமா, முத்தரையர் அப்படிங்கறதா தனஞ்செயர்னு ஒரு. அவங்க வந்து ஆரிய எதிர்ப்பு மரபுடையவர்கள், பார்ப்பன எதிர்ப்பு, முத்தரையர், வளையர்னு சொல்லக்கூடியவங்க. இந்த வரலாறு எல்லாம் இப்ப யாரும் சொல்றது இல்ல. எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து புத்த மதத்துல இருந்ததுனாலயே அவங்க வந்து அதை முழுசா ஏத்துக்கிட்டாங்க ஆரிய எதிர்ப்பு. ஏன்னா 1911 வரைக்கும் அவங்க இந்துக்களே கிடையாது. இன்னமும் கூட 1955 இந்து திருமண சட்டம்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த சட்டப்படி கூட யாரெல்லாம் வந்து முஸ்லிம்கள் இல்லையோ, இப்படிதான் வருது, யாரெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சியர்லையோ கிறிஸ்தவர்லையோ அவங்கெல்லாம் வந்து இந்துக்கள். அப்ப அவங்களை வரையறுக்கவே இல்லை. இப்போ வரையறுக்க முடியாத வந்து அவங்க வந்து கேஸ்ட் இன்டுன்னு சொல்லுவாங்க. யாரு கேஸ்ட் இன்டு அப்படின்னு சொன்னா, அந்த 4 சாதிகளுக்குள்ளார வர்றவங்க தான் கேஸ்ட் இன்டு. கேஸ்ட் இன்டுனா சாதி இந்துக்கள் தமிழ்ல. யாருன்னா பிராமண, சத்திரிய, வைசியர் அப்படிங்கிற அந்த 4 ஜாதிக்குள்ளார வந்தவங்க. இவங்க சாதிகளுக்கு இல்லாத வெளியில உள்ளவங்க. பஞ்சமர் அப்படிங்கிறதுலாம் பிற்காலத்துல சேர்த்துக்கிட்டது. அவங்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு தான் வந்து அவங்களுடைய வரலாறு அப்படிதான் சொல்லுது. ஆக அவங்க தான் பௌத்தர்களாக இருந்தவங்க. அவங்க பௌத்தர்களாக இருந்து பௌத்தம் வந்து வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகு அவங்க வந்து நிர்கதி ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட சாப்பாட்டு கூட வழி இல்லை. அப்பதான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிலம்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. மற்றவங்களை சார்ந்து வாழ்ற அளவுக்கு வந்து புறஜாதிகளா வந்து அவுட்காஸ்ட்னு சொல்லுவாங்க அவங்கள. செத்த மாடு சாப்பிடக்கூடிய, செத்த மாடு சாப்பிடுறதுங்கிறது புத்த மதத்தினுடைய ஒரு இது. இறப்புக்காக, அதாவது உணவுக்காக வந்து உயிர்களை கொல்லக்கூடாது, ஆனா இறந்து போனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஆனா அது சயின்டிபிக்கா தப்பாச்சே உடம்பு. இல்ல அதாவது இறந்த மாடுன்னா தானா இறந்தது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சான்சிங்னு பேர் அது புத்த மதத்துல. சான்சிங்னு ஒரு இது. ஏன்னா புத்தரே வந்து இறந்து போனது ஒரு பன்றியினுடைய இறைச்சி சாப்பிட்டதுக்கு பிறகு செரிமானம் ஆகாது. ஆக கொலை செஞ்சு அதுக்காக வந்து அறுத்து அவங்க வந்து சமைக்க கூடாது, செத்ததை சாப்பிடுவாங்க. சிறந்து போனதுக்கு அப்புறம் அது வந்து செத்து போன கிருமி வந்துருமே. அது சயின்டிபிக்கா தப்பா. சயின்டிபிக்கா இப்ப தப்பு. இஸ்லாத்துல அதான சொல்றாங்க, உயிரோட அறுத்து சாப்பிடணும். அதான் இஸ்லாம் மட்டும் இல்ல, சயின்ஸ் எல்லாருமே வந்து செத்ததை சாப்பிட மாட்டாங்க. 6 மணி நேரத்துக்குள்ள அறுத்தது கூட 6 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். எனக்கு ஒரு பிராமண டாக்டர் ஒருத்தர் நண்பர், அவர் எனக்கு தான் சொன்னாரு, நீங்க சாப்பிடுறது தப்பு இல்ல, 6 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும், அழுகிடக்கூடாது. அதனால வந்து என்ன சொன்னாரு, நீங்க மட்டன் சாப்பிடறத விட சிக்கன் சாப்பிடுங்கன்னாரு. ஏங்க நீங்க அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல மட்டனுங்கிறது வந்து இங்கேயோ வெட்டி இது வரும், 6 மணி நேரம் ஆயிடும், நீங்க சிக்கன்னா ஃப்ரெஷ்ஷா இங்கேயே வெட்டி ஆகிக்கலாம், அதனால நீங்க சிக்கன் சாப்பிடுறது பெட்டர் அப்படின்னு ஒரு பிராமின் எனக்கு சொன்னாரு. இப்ப 6 மணி நேரத்துக்குள்ளங்கிறது பெட்டர். ஆனா இவங்க அப்படி ஒரு இது இருந்துச்சு, சான்சிங் அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு. அதனாலதான் இவங்க என்ன பண்ணாங்க, இறந்த மாடுகளை சாப்பிடுற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு. அது சரியா தப்பாங்கிறது தெரியல, அது அந்த விஷயத்துக்குள்ள போல. ஆனா இது வரலாறு. சான்சிங் அப்படின்னு பேர். இது புத்த மதத்துல புத்தரே அப்படிதான் செஞ்சாரு. அதனால இவங்க வந்து புலால் உண்டதா ஒரு புலையர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது இதனுடைய தொடர்ச்சி. இந்த ஜாதிங்கிறது ஒடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அளவுக்கு தீண்டப்படாத ஜாதியா மாறினது வந்து கிபி 4ஆவது நூற்றாண்டுல குறிப்புகள் இருக்கு. அம்பேத்கரும் சொல்றாரு 4ஆம் நூற்றாண்டுல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் பௌத்தத்தினுடைய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாதி இழிவு வருது. அதுக்கு முன்னாடி சாதி இருந்துச்சு, தனியா இருந்தாங்க. தீண்டாமைங்கிறது அப்பதான் வருது. கிபி 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு இந்தியா முழுக்க தீண்டாமைங்கிறது. அதை ஏத்துக்கிட்டவங்களுக்கு வேற அதை விடவும் முடியல, புத்த மதத்தையும் விட முடியல, உணவுக்கும் வழி கிடையாது. இப்ப நான் ஓப்பனா சொல்றதா தான், நான் கிராமத்துல இருந்தப்ப இறந்து போன மாடுகளை எடுத்துட்டு வந்து சாப்பிடுற வழக்கம் இருந்துச்சு. நான் பாத்திருக்கேன். இப்ப இறந்து போயிட்டுனா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அதை அப்புறப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, இவங்க எடுத்துட்டு வந்து அந்த கறியை சாப்பிட்டுட்டு அந்த தோலை எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா வரையறையில கூட எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க.
பறையர்களை மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்கிறதே எல்லாரும் கிடையாது. அதுல சாப்பிடாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது வேற. ஆனா இது எல்லாமே புத்த மதத்தினுடைய வந்து இதுல வந்ததுதான். புத்த மதத்தினுடைய அழிவுங்கிறது இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா பெரும்பான்மை இன்னும் கூட கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில வந்து 4ல் ஒரு பகுதி வந்து அந்த மக்கள் தான். அவ்வளவு பௌத்தர்கள் இருந்திருக்காங்க. பௌத்தர்கள் இருந்தாங்க. இந்திய நாடே பௌத்த நாடா தானே இருந்துச்சு. அப்படி இருந்த போது இப்ப வந்து இவர்கள் வந்து அந்த புத்த மதத்தினுடைய வீழ்ச்சி தான் இவங்களுடைய வீழ்ச்சியாகவும் வந்துச்சுங்கிறாரு. புத்த மதத்தினுடைய வீழ்ச்சி, அதுலயும் புத்தரா இருந்தா எல்லாரும் கொண்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு நாடே புத்த நாடா இருக்கு, மன்னர்கள் பௌத்தர்களா இருக்கிறாங்க. அவ்வளவு எழுச்சி மிக்க ஒரு மதம் வந்து எல்லாரையும் கொண்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. அப்ப அது வேற ஒண்ணா மாறிடுச்சு. இப்ப அவங்க ஏற்கனவே வந்து பௌத்தத்தின் மீதா இருந்த அந்த வெறுப்பு, புத்தர் மீது இவங்களை இதாக்குறாங்க. அதை இவங்களை வந்து கடைசி சமணர்களை தான் சண்டாளர்கள் சொன்னாங்கன்னா சொல்லுவாங்களே. சண்டாளருங்கிற வார்த்தையே சமணர்களை பார்த்து சொல்றது. அந்த சன் அப்படிங்கிறது அந்த புலநடுக்கத்தை குறிப்பதுலாம் சொல்றாங்க. இவங்க சொல்லுகிற கெட்ட வார்த்தை எல்லாமே அந்த மக்களை, பௌத்தர்களையும் சமணர்களையும் அவங்க பழித்த வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தைகளா மாறுச்சுன்னா ஒரு குறிப்பு. அது நிறைய அது பத்திய குறிப்புகள் நிறையவே தனியாவே இலக்கியங்கள்லயே இருக்கு. பக்தி இலக்கிய ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இப்ப இதுதான் அந்த பௌத்தம் எப்படி தோல்வி அடைஞ்சது. ஒண்ணு உள்ள புகுந்து அதை மாத்தினாங்க, மகாயானம். ரெண்டாவது அது வந்து அரசர்கள் அவங்களுக்கு வந்து ஆதரவு இல்லாம போயிடுச்சு. அதை அழிக்கிறதுக்காக வேண்டி புதிய ஒரு இனத்தையே உருவாக்குனாங்க. ரெண்டு முக்கியமான விஷயம் வரலாற்றுல. பௌத்தம் அழிந்தது, தன்மையப்படுத்தி அதை செரிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்குனது. இன்னொன்னு புதுசா ஒரு சத்திரியர் இனத்தையே உருவாக்கி பௌத்த மன்னர்களை வேட்டையாடினது. அதை தாண்டி புத்தரை வந்து கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல அவதாரமா எடுத்துக்கிட்டாங்க. மகாவிஷ்ணுனுடைய 10வது அவதாரம் வந்து புத்தர் அப்படிங்கிற மாதிரி புத்தரை வந்து உள்ளார கொண்டு போயிட்டாங்க. இப்ப வந்து எல்லாமே அடிபட்டு போச்சு. புத்த மதம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு. இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து ஜென் புத்த மதம், அந்த நான் வந்து வஜ்ரயானம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கிறதெல்லாம் இதனுடைய இதுதான். இங்க இருந்து போனவர் தான், மயிலாடுதுறையில இருந்து போனவர் தான் புத்த கோசர். அவங்க எல்லாம் வந்து இங்க இருந்து போய் அந்த 7ஆம் அறிவு படம் எடுத்தாங்களே, போதி தர்மர் இங்க இருந்து தான் போறாரு. கண்டிப்பா நம்ம அவரை பத்தி கூட தனியா பேசலாம். அந்த காஞ்சிபுரம், இது காஞ்சிபுரம் சுவாரஸ்யமானது, தனியா கூட பேசுவோம் நாம. அப்ப இங்க இருந்து போன புத்த மதம் வந்து உலகம் முழுவதும் இருக்கு. இந்தியாவிலேயே இல்லாத போனுச்சு. உருவான மண் இதுதான். புத்தர் வந்து நேபாளத்துல பிறந்தாலும் புத்த மதம் உருவானது கயாவில இருந்து தான் ஆரம்பிக்குது. அவருடைய பிரச்சாரங்கள் பீகார்ல தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கிற பீகார் தான் புத்த அழித்தது பார்ப்பனர்கள் தான். பீகார் பாடலிபுத்திரம்ங்கிறது தான் வந்து அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய நகரம். ஆனா போனது மகாயானம் தானே டிராவல் ஆச்சு, ஹீனயானம் டிராவல் ஆகலையே. ஹீனயானத்தை இங்கேயும் முடக்கிட்டாங்க. குறைந்தபட்சம் மகாயானமாவது போச்சு. மகாயானமா தேரவாதம்ங்கிற பேர்ல இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் தான் ஹீனயானம். இப்ப அதுல இருந்து நிறைய டிவிஷன்ஸை உருவாக்குறாங்க. அதுதான் வந்து ஜென் புத்த மதம் அப்படிங்கிறதுலாம். ஜென் புத்த மதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க வந்து தியானம் சார்ந்தது. அதுல சடங்குகள் இது வேற மாதிரி தியானம் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு போயிட்டு அதுல நிறைய உள்ள புகுத்திட்டாங்க. ஆனா உள்ள புகுந்து அதனுடைய மைய கருத்து பிராமண எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு. அதை அவங்க சுத்தமா எடுத்துட்டாங்க. புத்தர் உருவானது வந்து ஆரிய எதிர்ப்புல தான் உருவானார். ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்ட சாங்கிய கொள்கையே வந்து சடவாத கொள்கை, ஆன்மீகமே இல்லாதது. புத்தர் கூட கடவுளை பத்தி பேசல. புத்தரை கடவுளை ஆக்குனாங்க, ஆனா புத்தரே கடவுளை பத்தி பேசல. கண்டிப்பா அது ஒரு பார்ப்பன சதிதான் அவரை கடவுளாக்குனது. ஆமா, நிச்சயமா. கண்டிப்பா பௌத்தம் எப்படி உருவானது, பௌத்தம் எப்படி பரவியது, பௌத்தத்தை என்னென்ன யுக்திகளில் அடிச்சாங்க, ஒன்றும் அதை திரித்து மகாயினமாக்குனாங்க. இன்னொரு புறம் வந்து ஹீனர்கள் போன்ற வெளியிலிருந்து வந்தவர்களை எல்லாம் அக்னிகுல சத்திரியர்களா உருப்பெற்று அவர்களை வைத்து பௌத்த மன்னர்களை சூறையாடினார்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. இதன் தொடர்ச்சியா இன்னும் நம்ம நிறைய பேச இருக்கிறோம். பௌத்தம் உருவானது, பௌத்தம் வீழ்ச்சி, என்ன காரணிகள், எப்படி அது பரவியது என்பது குறித்து ரொம்ப விரிவா பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.